கொத்தோடு குழலாட ஆட ஆட கொத்தோடு குழலாட ஆட. கொத்தோடு குழல் ஆடவா? இரு இரு, கொத்தோட ஆடணுமால கொத்தோட. காலையில தண்ணி பிடிச்சு வைங்க, தண்ணி பிடிச்சு வைக்காம கொத்தோடு குழலாடு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா. நானும் பல வாட்டி சொல்லிட்டேன், பாத்ரூம்ல தண்ணிய காலியா போடாத காலியா போடாதன்னு. வந்து பார்த்தா பாத்ரூம் போறது கூட தண்ணி கிடையாது. வீட்டுல உட்காந்துட்டு அப்படி என்னதான் வெட்டி முடிக்கிற வேலை பண்றான்னு தெரியல. இன்னைக்கு இரு வாரேன். குத்தால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா, குத்தால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா, குத்தால அருவியிலே. இரு இரு, குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதாவா? இரு, இதுல 4 போடு போட்டனா நல்லா குளிச்ச மாதிரி இருக்கும். ஐயோ, ஏங்க எதுக்குங்க இப்ப பக்கெட் போட்டு இப்படி உடைக்கிறீங்க? ஐயோ ஐயோ ஐயோ, இந்த பக்கெட்டை புதுசு போல அப்படியே வச்சிருந்தனே, 8 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. எங்க அம்மாக்கு எங்க அம்மா கொடுத்தாங்க, எங்க அம்மா எனக்கு கொடுத்தாங்க. இப்படி பாதுகாத்து வச்சிருந்த பரம்பரை சொத்தை இப்படி போட்டு சீக்கிரம் உடைச்சிட்டீங்களே, அட பாவி. ஒரே போர்டுல போட்டு இப்படி உடைச்சு தள்ளிட்டானே. இங்க பாரு. எங்க அம்மா வீட்டுல கொடுத்த சீரண பொருளை இப்படி போட்டு உடைச்சிட்டீங்களே. இந்த மாதிரி பொருள் எல்லாம் இனிமே வாங்க முடியுமா? இப்ப எல்லாம் வாங்கினா கையை தொட்டாலே உடஞ்சு போயிருது. இந்த மாதிரி கெட்டியான பிளாஸ்டிக் பக்கெட் எல்லாம் இப்ப வாங்க முடியுமாங்க? இதுவே உங்க வீட்டுல இருந்து ஒரு பொருளை உடைச்சுனா போதும், எங்க அம்மா வாங்கினது இப்படி போட்டு உடச்சிட்டேன்னு என்ன திட்டுவீங்க. இப்ப மட்டும் எங்க அம்மா கொடுத்த சீதனத்தை இப்படி போட்டு உடச்சிட்டீங்க. இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா சொல்லுங்க? இங்காரு, கக்கூஸ்ல தண்ணி இல்லாம ஒண்ணும் இல்லாம எல்லா பாத்திரத்தையும் காலியா போடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். இப்பயும் நீ எல்லாத்தையும் பிடிச்சு வைக்காம இருக்கிறன்னா உனக்கு எவ்வளவு ஒரு திமிரு இருக்கும். ஆத்தாடி, தண்ணி பிடிக்கல அதனாலதானா?